ரிஸ்வான்கிறவர் கேட்குறாரு, மார்க்கத்திற்கு முரணான நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக வரும் ஒருவரை நான் எனது காரில் அழைத்து சென்று டிராப் செய்யலாமா? டிரைவராக இருப்பவர் இவ்வாறு செய்யலாம் என்று நீங்கள் கூறியுள்ளீர்கள். ஆனால் நட்புக்காக உறவுக்காக இவ்வாறு செய்வது கூடுமா அப்படின்னு கேட்குறார். அதாவது ஒருத்தர் கார் ஓட்டுற தொழில் பண்ணுறார். இது ஏற்கனவே சொன்னது. அதை வச்சு ஒரு கேள்வி கேட்குறார். டாக்ஸி டிரைவராக இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, நான் ஒரு தர்கா வாசலை இறக்கி விட்ருங்கன்னு அது கூப்பிட்றாரு. அப்போ ஏற்றிக்கிட்டு போகிறாரு. இவர் தர்கா வழிபாட்டுக்கு துணை செஞ்சவர் ஆவாரான்னா ஆக மாட்டார். அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் கொண்டு விட்டுருங்கன்னு ஒரு கந்தசாமிங்கிறவர் வாடகை கேட்குறாரு. அப்போ இதில் தீமைக்கு துணை செய்தார்னு வருமானா, தீமைக்கு துணை செய்தல்ங்கிற பார்த்தா மேலோட்டமாக பார்த்தா தீமைக்கு துணை செய்தல் மாதிரி இருக்கிறது. ஆனால் உண்மையில் தீமைக்கு துணை செய்தல்ங்கிறது இதில் வராது. ஏன்னு கேட்டால், தீமைக்கு உதவி செய்கிறதை பற்றி பேசக்கூடிய 5வது சூறாவில் 2வது வசனம் தான் இதை பற்றி பேசுது. எப்படி பேசுது? ஆவணும், நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள், அலல் பிர்ரி தக்வா, நல்ல காரியத்திற்கும் இறையச்சமுடைய காரியத்திற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்கள். வலாத் ஆவணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்காதீர்கள், அலல் இசுமே உதவான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் உதவியாக இருக்காதீர்கள். 2 விஷயம் சொல்லப்படுது. நல்லதுக்கு உதவியாக இருங்கள், தீமைக்கு உதவியாக இருக்காதீர்கள் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. இந்த தீமைக்கு உதவி செய்யாதீர்கள்ங்கிற அதை வச்சுக்கிட்டு தான் சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ கோயிலுக்கெல்லாம் சவாரி அடிக்கக்கூடாது, நீ தீமைக்கு துணை செய்கிறாய். அது மாதிரி தர்காவுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வாகனத்தை வண்டியை வாடகைக்கு விடக்கூடாது, நீ தீமைக்கு துணை செய்கிறாய். அதே மாதிரி இப்போ நாகூர் இந்த மாதிரி ஊரில் ஒருத்தன் லாட்ஜி கட்டி விட்ருக்குறான். தர்காவுக்கு வர்றவன் தான் அங்கே தங்க போகிறான், வேறு என்ன பர்பஸ் வரப்போகிறான். அது கூடாது, ஏன்னா தீமைக்கு துணை செய்கிறான். அவன் வர்றதை தர்கா வழிபாட்டுக்கு வர்றான், அவன் தங்குறதுக்கு நீங்கள் வசதி செஞ்சு கொடுத்து நீங்கள் தீமைக்கு உதவி செய்கிறீங்கலாம் அதை எடுக்க முடியும். ஆனால் அப்படி எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால், இந்த தீமைக்கு உதவி செய்தல்ங்கிறதோட சேர்த்து நன்மைக்கு உதவி செய்கிறத பற்றியும் அந்த வசனம் பேசுதில்ல. அப்போ நன்மைக்கு உதவி செய்தல் என்பதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தீமைக்கு உதவி செய்தல் என்பதும் தெளிவாகிவிடும். இப்போ நன்மைக்கு உதவி செய்கிறதுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் ஒரு சிமெண்ட் வியாபாரம் பண்ணுறீங்க, பள்ளிவாசல் கட்டணும்னு என்ன செய்கிறாங்க, உங்கள்கிட்ட சிமெண்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, காசு வாங்கிட்டு சிமெண்ட்டை கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் நன்மைக்கு உதவி செஞ்சால் ஆகுவீங்களா? ஆக மாட்டீங்க. காசு வாங்கிட்டு தானே கொடுக்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு நன்மை பள்ளிவாசல் கட்டவர் தான் உதவுண்டாருன்னு யாராவது சொல்லுவாங்களா? மார்க்கத்திலையும் சொல்லப்படாது, உலகத்தில் யாராவது சொல்லுவாங்களா இவர் தான் பள்ளிவாசல் கட்ட உதவி இருப்பாங்களா? நீங்கள் சிமெண்ட் எவ்வளோ பண்ணால் மூட்டை 1000 ரூபாங்கிறான், 1000 ரூபாயா 10 மூட்டையை கொடுத்தா 10,000 ரூபான்னு காசை கொடுக்குறீங்க. அவன் ஒரு 10 மூட்டை சிமெண்ட்டை தர்றான். அந்த 10 மூட்டை சிமெண்ட்டை நீங்கள் காசை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அவர் உங்களுக்கு உதவினது நெசமாக இருந்தாலும் அவர் பள்ளி கட்ட உதவியவர் என்று சொல்லி உலகத்தில் யாரும் புரிஞ்சிக்கிற மாட்டோம், நம்மளும் புரிஞ்சிக்கிற மாட்டோம். அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி தான் ஒருத்தர் அப்போ எப்போ உதவி செஞ்சான்னு புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? 1000 ரூபாய்க்கு சிமெண்ட் விற்கிது, அவருடைய மார்க்கெட் ரேட்டு 1000 ரூபா தான். இவர் என்ன செய்கிற, பள்ளி வாசலுக்கு நீங்கள் கேட்குறீங்க, ஒரு 500 ரூபா போட்டுக்கணும், பாதி காசு நான் தந்துடுறேங்கிறார். அப்போ இவர் ஒரு அளவுக்கு நன்மைக்கு உதவி செய்கிறார், சலுகை. அல்லது சும்மா கொடுத்துட்றார், பள்ளி வாசல்னு கேட்குறீங்க, என்னத்துக்கு காசை எடுத்துகிட்டு போங்கிறார், இவரை உதவி செஞ்சாருமோ. அப்போ நன்மைக்கு உதவி செய்தல் என்பது கட்டணமில்லாத வகையில் ஃப்ரீயாக நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள், அல்லது சலுகையாக செய்கிறீங்க பாருங்கள், அதில் தான் நன்மைக்கு உதவி செய்தல்ங்கிற கான்செப்டே வரும். அது இல்லாமல் காசு வாங்கி நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் நன்மைக்கு நீங்கள் உதவி செஞ்சது வராது. அப்போ தீமைக்கு உதவி செய்கிறது அப்படி தானே அர்த்தம் செய்யணும். தீமைக்கு என்ன செய்கிற, தர்காவுக்கு போகிறீங்களா, அப்போ நல்ல காரியமாச்சே, ஒரு 10 ரூபா குறைச்சிக்கிறங்க, அப்போ நீங்கள் தீமைக்கு துணை செய்கிறீங்க. அல்ல தர்காவுக்கு போகணுமா, ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறவாங்க, இது தீமைக்கு துணை செய்கிறீங்க. நீ தர்காவுக்கு போய் எங்கேயோ காசை கொடு, கிலோமீட்டர் கூட கொடு, அவ்வளோதான், நீ எங்கே போன எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரேட்டை வாங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் தீமைக்கு உதவி செஞ்சது ஆகாது. இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிற, இது வைங்களேன், இப்படி வைங்களேன், தர்காவுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் மக்காவில் இருக்கிறீங்க, மதீனாவில் இருக்கிறீங்க, ஒரு டாக்ஸியை பிடிச்சி மதீனாவோட ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிறீங்க, என்னை மஸ்ஜித் நபவியில் கொண்டு போய் விடுன்னு அவன்கிட்ட பேசுகிறீங்க. அவன் டாக்ஸியில் மஸ்ஜித் நபவியில் கொண்டாந்து விட்டுட்டான். மஸ்ஜித் நபவியில் விட்ட நன்மை உனக்கு கிடைக்குமா?
கிடைக்காது. அவன் காசு வாங்கி உணவு விட்டுருக்கிறான். அவனுக்கு தான் நீ மஸ்ஜித் நபவிலையும் கொண்டு விடுவான், எங்கே கொண்டு விட சொன்னாலும் விடுவான். அவனுக்கு பஞ்சாயத்து கிடையாது. அவ்வளோ பெரிய சிறந்த ஒரு காரியத்துக்கு உதவி செஞ்சாலும் அவன் நன்மைக்கு உதவியவன்கிற அந்த லிஸ்ட்டில் வருவானா? வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? அவன் காசு வாங்கிட்டு செய்கிறான். காசு வாங்கிட்டு செய்கிறது வந்து அந்த தொழிலுக்கு உள்ள கணக்கு தானே தவிர அந்த காரியத்தினுடைய நன்மையை நாடி அவன் ஒன்றுமே செய்யலை, தீமையை நாடியும் செய்யலை. நமக்கு கிலோமீட்டர் கணக்கும் பார்க்குறான். மஸ்ஜித் நபவி இத்தனை கிலோமீட்ரு, ஒரு நேரம் ஒரு நேரம் ஆகும், சரி இவ்வளோ ரூபா கொடு அப்படின்றால மீட்டரை போட்டு போனால் மீட்டரை போட்டு போடுறாங்க. மீட்டரை போட்டு அது ஓடிக்கிட்டே இருக்க போகுது. எந்த இடத்துல நிப்பாட்டி இறங்குறானோ அதை காட்டக்கூடிய காசை வாங்கிட போகிறீங்க. அப்போ இதில் வந்து தீமைக்கு துணை செய்தல்ங்கிறது வராது. அப்போ நன்மைக்கு உதவி செய்கிறதுங்கிறதையும் தீமைக்கு உதவி செய்யக்கூடாது என்பதையும் இப்போ ஒரே மாதிரியான ட்ராக்கில் வச்சு தான் புரிஞ்சுக்கிறணும். அப்போ நன்மைக்கு உதவி செய்தல் என்பது எப்போ உதவி செஞ்சான்னு நீங்கள் சொல்வீங்க என்று சொன்னால், அந்த கட்டண விலையில் சலுகை பண்ணினாலேயோ அல்லது ஃப்ரீயாக கொடுத்தாலேயோ இவன் ஒரு நன்மைக்கு உதவி செஞ்சான்னு சொல்லுவோம். காசு வாங்கிட்டான்னு சொன்னால் அவன் நன்மைக்கு உதவி செஞ்சவன் ஆக மாட்டான். அதே மாதிரி தான் தீய காரியங்களை வந்து அந்த காரியம்லாம் எனக்கு தேவை கிடையாதுப்பா, உனக்கு டேக்ஸி வேணும் அவ்வளோதானே, எவ்வளோ தூரத்துக்கு வேணும், இத்தனை கிலோமீட்டர், அதுக்குள்ளே காசு கொடு, அவ்வளோதான். இது செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு தொழிலை செய்கிறீங்களே தவிர அவன் எங்கே போகிறத பற்றி உங்களுக்கு கவலையா, அது வகையே வைக்கிற மனசில் நீங்கள். அவன் தர்காவுக்குள்ளே போகிறான், கோயிலுக்குள்ளே போகிறான், வீட்டுக்குள்ளே அது உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போனால் இவ்வளோ கட்டணம், நம்ம வண்டி தேய்மானத்துக்கு அதுக்குரிய வாடகை எல்லாம் சேர்த்து இவ்வளோ கொடு அப்படின்னு வாங்குறீங்க. அப்போ இதுதான் உதவி செய்தல்னு வரும். இந்த அடிப்படையில் நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, விருந்தாளியாக வந்துடுறாரு உங்கள் வீட்டுக்கு. வந்தவுடனே அவர் என்ன செய்கிறாரு, இந்த நாகூர் தர்கா வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விட்டுருங்களேங்கிறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஓசியாக வீட்டுக்கு கொண்டு போய் விட்றீங்க. ஓசியா உங்களை தேடி சொந்தக்காரர் வந்துட்டார்ல, அப்போ ஓசியாக கொண்டு விட்டீங்கன்னா உதவி தானே செய்கிறீங்க. நீங்கள் நாகூர் தர்காவுக்காக என்ன செய்கிறீங்க, ஓசியாக கொடுக்குறீங்கன்னா அந்த தீமைக்கு அவர் தீமையான ஒரு காரியம் செய்ய போகிறதுக்கு நீங்கள் துணை செய்கிறீங்க. அல்லது சொந்தக்காரரை கேட்குறார், நாகூரில் கொண்டு விட்டுருங்க, அது ஒரு 2000 ரூபா வருமே, உண்டாங்க இப்போ கூட்டம் வராது. அதுக்குரிய காசை வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நாகூருக்காக வேண்டி ஃப்ரீயாக எதுவுமே கொடுக்கல, விலையிலையும் நீங்கள் சலுகை பண்ணலை, அல்லது ஃப்ரீயாகவும் கொடுக்கலை. அப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வந்து தீமைக்கு துணை செஞ்சது ஆக மாட்டீங்க. அதே மாதிரி இதே தான் கணக்கு, எல்லாத்துக்கும் தான் கணக்கு. தீமைக்கு உதவி செய்தல் நன்மைக்கு உதவி செய்தல் என்பதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தால்தான் வரும். நன்மைக்கு உதவி செய்தல் என்பதும் ஃப்ரீயாகவோ அல்லது ஓரளவு ஃப்ரீயாகவோ, அதான் சலுகை, அப்படி இருந்தால்தான் நன்மைக்கு உதவி செய்தலாக வரும். தீமைக்கு உதவி செய்தல்ங்கிறது ஃப்ரீயாகவோ அல்லது ஓரளவுக்கு ஒரு சலுகையாகவோ, மற்றதுக்கெல்லாம் இல்லாமல் இதுக்கு மாத்திரம் பிரத்யேக சலுகைன்னு போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் தீமைக்கு துணை செய்கிறீங்க. முழுசாகவே ஃப்ரீயாக கூட்டு போனால் முழுசாக தீமைக்கு துணை, பகுதி அளவுக்கு நீங்கள் சலுகை பண்ணிங்கன்னா பகுதி அளவுக்கு நீங்கள் துணைன்னு அர்த்தம். அதனால் அதை வைத்துக்கொண்டு இதை நியாயப்படுத்திடக்கூடாது. நீங்கள் ஃப்ரீயாக செய்யக்கூடிய எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் அது வந்து தீமையான காரியம் என்ற நிலையிலும் அதை செய்வீர்களே ஆனால் அந்த தீமைக்கு நீங்கள் துணை செய்கிறீன்னு அர்த்தம்.